ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் இரவு வந்தாலே யாரும் வெளியே வரமாட்டாங்க. காரணம், அந்த கிராமத்தின் எல்லையில் இருந்தது ஒரு பெரிய புளிய மரம். அது சாதாரண மரம் இல்ல, பேய் மரம்னு எல்லாரும் சொல்வாங்க. ஒரு நாள் அந்த கிராமத்துக்கு புதுசா வந்தான் அரவிந்த். அவன் நகரத்துல படிச்சவன். அவனுக்கு பேய் பிசாசு மேல எல்லாம் நம்பிக்கை இல்ல. ஒரு நாள் இரவு நண்பர்கள் அவனுக்கு சவால் போட்டாங்க. அந்த புளிய மரத்துக்கு நள்ளிரவுல போய் ஒரு துண்டு துணி கட்டிட்டு வா, அப்பதான் நீ தைரியசாலி என்று கூறினார்கள். அரவிந்த் சிரிச்சான். இது எல்லாம் ஒரு வேலையான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். நள்ளிரவு, முழு இருட்டு, காற்று வீசும் சத்தம் மட்டும். ஓ! அந்த புளிய மரம் முன்னாடி நின்னப்போ அவனுக்கு சின்னதா ஒரு நடுக்கம் வந்தது. ஆனா தைரியமா முன்னேறினான். அவன் கையில் இருந்த துணியை எடுத்து மரத்தில் கட்டினான். அந்த நேரம் அவனுக்கு பின்னாடி யாரோ நின்ற மாதிரி தோணுச்சு. மெதுவா திரும்பி பார்த்தான். யாரும் இல்ல. அடுத்து என்ன நடந்தது தெரியுமா? அவன் திரும்பி போறதுக்கு முயற்சி பண்ணான். ஆனா முடியல. அவன் சட்டைய ஏதோ பின்னாடி இழுக்குது. அவன் பயத்தில் யாருன்னு கத்தினான். அவன் நினைச்சது நம்பல. பேய்தான் புடிச்சு இழுக்குது என்று அவன் உயிர் போகும் அளவுக்கு பயந்து அங்கேயே மயங்கி விழுந்தான். காலை கிராமத்துக்காரர்கள் வந்தாங்க. அவர்களை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அரவிந்த் கீழே கிடந்தான். அவன் கட்டிய துணி அவன் சட்டையோட சேர்ந்து மரத்திலே சிக்கி இருந்தது. உண்மை என்ன தெரியுமா? பேய் எதுவும் இல்ல. ஆனா அவன் பயந்ததுதான் அவனை கொன்றது. கிராமத்துல இப்போ சொல்வாங்க, அந்த புளிய மரத்துல பேய் இருக்கா இல்லையா தெரியாது. ஆனா அந்த இரவு அரவிந்த் கேட்ட சத்தம் இன்னும் இரவுல கேட்கும். ஓ! இந்த கதையின் முடிவு. அந்த மரத்துக்கு அருகே போகும் சிலருக்கு இன்னும் ஒரு உணர்வு வரும். யாரோ பின்னாடி நின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க போல.